So today, the title of my message is இன்று என்னுடைய செய்தியின் தலைப்பு God is calling you. தேவன் உங்களை அழைக்கிறார். Throughout Bible, of course, we all get God's call. வேதாகமம் முழுவதுமாக நிச்சயமாக தேவனுடைய அழைப்பானது நமக்கு இருக்கிறது. Yes, so when you see this call, when you see this image, what comes? Which one you prefer to touch? இதை நீங்கள் பார்க்கும் பொழுது இதிலே எதை நீங்கள் அழுத்த வேண்டும் என்று நினைப்பீர்கள்? Remind me or message, decline or accept. அப்புறமாக நினைவுபடுத்தவும் இல்லை ஏற்றுக்கொள்கிறது. எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? பயமா இருக்கும். அவர் என்ன சொல்ல போறாரு தெரியலையே. Today is your last day. Today, this is your last hour. இதுதான் உங்களோட கடைசி நாள், இதுதான் உங்களோட கடைசி மணி நேரம். அப்படிதான் சால்க்கு சொன்னாங்க. Tomorrow you will be with me. நாளை நீங்கள் என்னோடு இருப்பீர்கள் என்று. But it's definitely, this is real, right? Our life is real. Heaven is real. Salvation is real. Hell is real. Forgiveness is real. Jesus died on the cross. It's real. God calls each and every one of us. It's a special call. It's real. இதுதான் உண்மை அல்லவா? நம்மை அழைக்கப்பட்டது உண்மை, நமக்கு ரட்சிப்பு என்பது உண்மை, நரகம் என்பது உண்மை, தேவன் நம்மை அழைத்தது என்பது உண்மை. இதுதான் நம் அனைக்கும் உண்மையான காரியமாக இருக்கிறது. Sometime when our boss calls, not everybody excited to attend that call. Maybe some project manager or higher official calls. We are not that excited to attend this call. And the call பார்க்கும்போது we'll be like, oh, should I attend or not? Or send a message. We always feel that. சில நேரத்தில் நம்மளுடைய மேலாளர் நம்மளை தொடர்பு கொள்ளும் பொழுது, சிலர் தொடர்பு கொள்ளும் பொழுது அதை நாம் ஏற்கலாமா இல்லை வேண்டாமா என்று ஒரு சிந்தனையோட இருப்போம். Right? Sometimes wife calls or husband calls. சில நேரத்தில் கணவர் அழைக்கும் பொழுதோ மனைவி அழைக்கும் பொழுதோ we attend. Sometimes we don't want to attend also. சில நேரத்தில் நாம் ஏற்றுக்கொள்வோம், சில நேரத்தில் நாம் எடுக்காமல் இருப்போம். Maybe there are plenty of reasons. We don't want to discuss, not a marriage class. So that's how, when somebody calls, it is our decision whether to take that call or not. அதை பற்றி நாம் பேச வேண்டியதில்லை, அது முக்கியமானதும் இல்லை. சில நேரங்களில் நாம் அதனுடைய முடிவு, இதை ஏற்றுக்கொள்ளுகிறோமா இல்லையா என்ற முடிவு இருக்கிற பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. Today I'm going to share couple of scriptures in the Bible in 7 places where God calls people twice by their name. இங்கு நாம் வேதாகமத்திலிருந்து 7 இடங்களிலே தேவன் அவர்களுடைய பெயரை 2 முறை சொல்லி அவர்களை அழைத்தது நாம் இன்று வேதாகமத்தில் காண இருக்கிறோம். When God calls your name twice, it typically indicates that he is about to do something significant or radical in that person's life. இங்கு தேவன் இருமுறை பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது அவருடைய அந்த வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்யவிருக்கிறார் என்பதாக அர்த்தமாக இருக்கிறது. When God calls someone, he is trying to get their attention, speak to their heart and prepare them for an important event or for transformation. இங்கு தேவன் ஒருவரை அழைக்கிறார் என்றால் ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்காகவோ அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபமாக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான காரியங்களை ஏற்படுத்துவதற்காக தான் அவர் அழைக்கிறவராக இருப்பார். Names are called twice usually to emphasize attention, affection or disgust. இங்கு எதற்காக இந்த 2 முறை அழைக்கப்பட்ட காரியங்கள் பார்க்கும்போது ஒருவேளை அந்த நேசிப்பு என்ற அஃபெக்ஷன் என்ற நேசிப்பு சொல்லக்கூடிய காரியமா இருக்கலாம். அட்டென்ஷன் அவங்க கவனத்தை இருக்கிறது. டிஸ்கஸ் மேபி டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஒரு தவறான செயல்கள் செய்யும் போது அவங்கள நோட்டீஸ் பண்ண வைக்கிறது. ஆர் கிவிங் அசைன்மெண்ட் ஆர் டாஸ்க் ஆர் ஃபேவர் ஆர் கிவிங் தேங்க்ஸ் ஆர் கிவிங் வார்னிங். ஒருவேளை அவங்க புரிந்து கொள்ள வேண்டும், அவங்களை திருப்ப வேண்டும், இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கை ஏற்படுத்த வேண்டும், அதிலிருந்து திருப்பப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக கூட அழைக்கப்படலாம். Also the tones also matter, right? The tones may vary with the different, with each other with different way or different circumstances, situation. அதே போன்று நம்ம உரைக்கின்ற அந்த உரையானது எப்படி நாம் கூப்பிடுகிறோம், எப்படி அழைக்கப்படுகிறது, அங்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அந்த தருணங்களுக்கு ஏற்றாற் போல மாறக்கூடியதா இருக்கும். Normally morning times I think the mother calls the children name நினைக்கிறேன். நிறைய வாட்டி கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூலுக்கு ரெடி ஆகும்போது இல்லை வீட்டில் எதனா ஒரு விஷயம் பண்ணும்போது
உங்க வீட்ல நீங்க யாரோடைய நேம் அதிகமா கூப்பிடுவீங்க? நிறைய தடவை, பல தடவை உங்க வீட்ல ஜெனரலா அம்மா அம்மா. why you call அம்மா நிறைய அம்மான்னு அதிகமா? why you are calling mother? எதற்காக அம்மா என்று அதிகமாக கூப்பிடுகிறீர்கள்? something comfort, look for comfort, okay? need, you have a need, so only your mother can provide such need, okay? ஏதோ ஒரு தேவை இருக்கலாம், தாய் தான் அந்த தேவையை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கலாம். comfort காக கூப்பிடுவோம், சௌகரியப்படுத்துவதற்கான கூட அழைக்கப்படலாம். அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்வதற்காக கூட இருக்கலாம். ஓகே, நேம் வச்சு நம்ம கூப்பிடுவோம் இல்லையா? நம்ம வீட்டில் பிள்ளைகள் விமலன் விமலன், ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி கூப்பிடுவீங்க விமலன்? அவர் கவனிக்கல கூப்பிடும்போது 20-25 அவ்வளோ நேரம் கவனிக்காம இருப்பார், ஹோல் டே. ஓகே, சம்டைம் வி கால் ரமேஷ், கேட்கலனா ரமேஷ் அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா? That's how it will be, right? என்ன reason? Make sure he, to get his attention. Make sure he listens to me. Make sure he looks at me. Make sure, I want him to take what I'm trying to communicate. So அவருடைய அட்டென்ஷன் எனக்கு வேணும் அப்படின்றது தான் we call twice. எதற்காக இரண்டு முறை அழைக்கப்படுதுன்னா, ஒரு முறை கூப்பிடும் பொழுது அதை பார்க்கவில்லை, தெரியவில்லை என்றால் இரண்டாவது முறை ஒரு ஸ்திரமாக, உறுதியாக, கடினமாக கூப்பிடும்போது எப்படியோ அவர் திரும்பி பார்த்தாக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால் இரண்டாவது முறையாக இருக்கும். ஸ்பெஷலி மார்னிங் டைம் சில்ட்ரன் ஸ்கூல் போகும்போது ஒரு பசங்களை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சத்தம் வரும். வருமா எல்லார் வீட்லேயும்? காலேஜ் போகிற பசங்களாம் வராதுன்னு நினைக்கிறேன்ல, வருமா? வருதா? வருது. ஓகே, எப்படி கூப்பிடுவீங்க ஃபர்ஸ்ட் டைம்? சும்மா ஜூட் சொல்லுங்க. அஜுஜோ, how you call? ஒரு வாட்டி கூப்பிடுறீங்க, ஃபர்ஸ்ட் நேம் வச்சு கூப்பிடுவீங்க, செகண்ட் டைம் யூ கால். லிசன் பண்ணலனா என்ன பண்ணுவீங்க? டோன் இன்க்ரீஸ் ஆகும், யுவர் வாய்ஸ் டோன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அஃப்கோர்ஸ் யூல் இன்க்ரீஸ் யுவர் டோன் வாய்ஸ். பிபி இன்க்ரீஸ் ஆகும், அவருக்கு வாய்ஸ் ஆயிடுச்சு, பிபி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, சக்தி கேரோ அப்படின்னு குடிங்க, அப்படியே இன்க்ரீஸ் ஆகும், எலவேட் ஆகும் வாய்ஸ். ஓகே, சொல்லுங்க கற்பம். ஸ்டெஃபி அப்படின்னா ஓகே, ஆமா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்னென்னலாம் திட்டுவீங்க அதெல்லாம் நான் அவங்க கிட்ட அப்புறமா கேட்டுக்கிறேன், சர்வீஸ்ல கேட்க முடியாது. ஓகே, பட் த அல்டிமேட் கோல் இஸ் டு கெட் தேர் அட்டென்ஷன், ரைட்? அது முக்கியத்துவம் எதற்காக என்றால் அவங்க திரும்பி பார்க்க வேண்டும் என்ற ஒரு காரணம். And to convey something, ஏதோ ஒரு காரியத்தை தெரிவிப்பதற்காக இருக்கும். or to achieve or accomplish through them, அதன் மூலமாக ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக இருக்கும். We'll read quickly, we'll run through the scripture. Genesis chapter 22 verses 11 and 12. நாம் ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் வசனம் 11 மற்றும் 12 படிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். Amen. So here when Abraham was about to sacrifice his son Isaac, God called out him, Abraham, Abraham. இங்கு ஆபிரகாம் ஈசாக்கை அவர் அந்த பலி கொடுப்பதற்காக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் தேவன் அங்கு அழைக்கிறார், ஆபிரகாம் என்று அழைக்கிறார். I know here we could see that in the call irukliya, Abraham, Abraham. So what kind of tone would have God used, or to what kind of, why, the reason behind this call? இங்கு அவர் அழைத்தார் இல்லையா, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அழைக்கும் பொழுது எந்த விதமான ஒரு குரலாக அவர் அழைத்திருப்பார், என்ன ஒரு காரணத்துக்காக அப்படி அழைத்திருப்பார்? அவசரம், stop it Abraham, stop, now I know, I really appreciate you doing this, I'm pleased, I'm excited, stop this Abraham, you are a great man of faith.
ஆபிரகாமே நிறுத்து, நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன், நான் ஏற்றுக்கொண்டேன், நீ விசுவாசத்தின் அதிகப்படியான காரியத்தை என்னுடைய கிரியைகளினால் நீ செய்கிறாய் என்று அவர் நிறுத்தினார். And it's a word, it's kind of words of affirmation, words of urging, words of appreciation. It's like God was so excited to call Abraham. இங்கு அவர் ஏற்றுக்கொண்ட பிரகாரமாய், அவர் செய்தது சரி என்ற பிரகாரமாய் நிறுத்த வேண்டும், அதை ஏற்றுக்கொள்கிற காரியமாக அவர் அந்த இடத்துல அந்த காரியத்தை சொல்கிறார். You know, we pray that God one day calls us like this. Wow, now I understood. You passed the test. You passed your trial. You overcame. You fought. You succeeded. You proved. I am so excited, Abraham. ஒரு நாள் நிச்சயமா நாம் ஜெபிக்கிறோம், ஒரு நாள் தேவன் நம்மளை கூட பார்த்து, நான் உன்னை குறித்து சந்தோஷப்படுகிறேன், உன்னுடைய செய்கை குறித்து நான் உற்சாகம் அடைகிறேன், நீ அற்புதமான காரியங்களை செய்தாய், நீ சரியாக இதை செய்து முடித்தாய் என்று நம்மை பார்த்து அவர் சொல்ல வேண்டும் என்று விரும்புவோம். And that's what he was trying to communicate in verse 12. He's saying, now I know that you fear God. இங்கு அதுதான் வசனம் 12 பார்க்கிறோம், இப்பொழுது நான் புரிந்துகிறேன் நீ தேவனுக்கு பயந்தவனாய் இருக்கிறான் என்று. Because you have not withheld from me your son, your only son. ஏனென்றால் நீ உன்னுடைய ஒரே குமாரனை என்னிடத்திலிருந்து விட்டு விலக்காமல் இருந்தாய். என்ன சொல்லிருக்கு? ஒப்பு கொடுக்கிறபடியினால், ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். Now I know it's a word, it's just giving approval. God was approving his faith. இங்கு தேவன் அவருடைய அந்த செய்கையை ஏற்றுக்கொண்டவராய் அதற்கு கொடுத்தார். We'll read second person in Genesis chapter 46 verses 1 and 3. இரண்டாவது நபரை பார்க்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 46ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பேர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென். Amen. Here God calls Jacob twice. இங்கு தேவன் யாக்கோப் என்று இரண்டு முறை கூப்பிடுகிறார். And it says verse 2, God spoke to Israel in a vision. இங்கு வசனத்தில் 2 சொல்கிறது, அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி என்று சொல்கிறது. But when he calls, when God calls, he is like trying to remind him, you are Jacob, don't forget. இங்கு ஆனால் தேவன் அழைக்கும் பொழுது அவருக்கு நினைவுபடுத்த வருகிறார், நீ யாக்கோபு என்று நினைவுபடுத்துகிறார். And he was trying to tell him, don't forget that. Now you are Israel. In chapter 32 itself, God, was excited seeing the way he wrestled with God, and God changed Jacob's name into Israel. இங்கு 32ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் அந்த இடத்திலே பார்க்கும்போது அவர் போராடக்கூடியவராய் இருந்தார். அந்த இடத்திலே இஸ்ரவேல் என்ற பெயர் யாக்கோப் என்றதாக மாறுகிறது. And when Israel was in old age and moving to Egypt at the invitation of his lost son Joseph, God called Israel's birth name twice. Birth name. அவருடைய அந்த பிறப்பிலுடைய அந்த பெயரானது அந்த இடத்திலே அவருக்கு மாற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. அவர் வயதான பிறகு அவருடைய மகன் ஜோசப் கிட்ட போறதுக்கு ரீயூனியன் ஆகிறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது காட் அவரை எப்படி கூப்பிடுறாரு? அவருடைய பிறப்புல அங்க இருந்த ஜேக்கப்னா என்ன மீனிங்? டிசீவர், கபடு நிறைந்தவர்னு அர்த்தம். So God reminds him, don't forget the way how you started your life. Don't forget, remember, you were Jacob, now you are Israel, but don't forget that. அவர் சொல்கிறார், உன்னுடைய யாக்கோபாக இருந்தது இப்பொழுது இஸ்ரவேலாக இருக்கிறது, நீ உன்னுடைய அந்த பெயரை நீ மறந்திடாதே என்று அங்க சொல்லக்கூடியறார். And here God giving assurance, Jacob, I am your God. Remember the time that you wrestled with. Remember the time you fought with. Remember the time you won and you got new name Israel. Don't forget that. Don't forget the time that you repented, you turned to the Lord. அங்க சொல்கிறார், நீ அந்த காரியத்தை நீ மறந்து விடாதே, நீ போராடி அந்த காரியத்தை மறந்து விடாதே, நீ ஜெயம் கொண்ட இந்த காரியத்தை உன்னுடைய பேர் மாற்றப்பட்டது என்பதை நீ மறந்து விடாதே என்பதாக சொல்றார். For Abraham, God didn't say do not be afraid, but to Jacob he's saying do not be afraid. Even at his old age, Bible says at his old age, God told him do not be afraid.
go down to Egypt. இங்கு ஆபிரகாமுக்கு அவரை பார்த்து அவர் தேவன் சொல்லவில்லை நீ பயப்படாது என்று அவரிடத்தில் சொல்லவில்லை. ஆனால் இங்கு யாக்கோபுக்கு சொல்லுகிறார் நீ பயப்படாதீர் என்று சொல்லுகிறார். அவருடைய வயது முதிர்ந்த அந்த நேரத்தில் சொல்லுகிறார் நீ எகிப்துக்கு செல் என்று சொல்லுகிறார். Doesn't matter, எவ்வளோ நாள் நம்ம டிசைப்பிளாக இருக்கோம், என்ன ஏஜ், அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. எப்போ வேணாலும் நம்ம வந்து ஆங்ஷியஸாக இருப்போம், கவலையோடு இருப்போம், விசுவாசம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Chapter 32, if you read chapter 32, he was like, Bible says, you wrestle with God. I will not leave you unless you bless me. அந்த அளவுக்கு ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட காடோட பிளஸ்ஸிங்கை வாங்கக்கூடிய நபரா ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் லைஃப்ல நடந்தது. ஆனால் டைம் போக போக அவருடைய ஃபெய்த் என்னாச்சு, டவுன் ஆயிடுச்சு. God has to tell him, don't be afraid. Jacob, don't be afraid. This is like giving assurance, giving hope, giving future. I am the Lord. That's what God said. I am your God. Not only your God, God of your father, Abraham, Isaac. Don't worry. இங்கு 32ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்கும் பொழுது அவர் தேவனோடு போராடக்கூடியவராக இருந்தார். என்னை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று போராடி அவர் பெற்றக்கூடியவராக இருக்கிறார். அதைத்தான் அவர் அவருக்கு நினைவு கொடுத்தவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் நீ விட்டு கொடுக்காதே, நீ போராட வேண்டும் என்பதை காரியங்கள் சொல்கிறார். இங்கு சொல்கிறார் நானே உன் தேவனாய் இருக்கிறேன், நான் உன் தகப்பனுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று தன்னை அவர் அதிகமாய் ஸ்திரபித்து இவரை அவர் ஏற்று உற்சாகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். Of course, to Abraham, God was like excited to call his name because he proved his faith and the words of affirmation, words of encouragement. God called Abraham. ஆபிரகாமிடத்தில் பார்க்கும் பொழுது அவர் செய்த அந்த காரியத்தை கொடுத்து தேவன் பிரியமடைந்தவராய் இருக்கிறார். அவர் செய்த அந்த கிரியை அவர் ஏற்றுக்கொண்டவராய் அதை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறவராய் இருக்கிறார். But for Jacob, God has to give you assurance. He has to remind Jacob. He has to remind his past. God has to remind that the promise that he made. He has to strengthen Jacob. ஆனால் யாக்கோபு வரும் பொழுது அவருக்கு நடந்த காரியங்களை அவருக்கு நினைவுபடுத்த வேண்டியதானது, அவரை உற்சாகப்படுத்த வேண்டிய, அவரை ஸ்திரப்படுத்த வேண்டிய அவசியம் யாக்கோபுக்கு பண்ண வேண்டியது தேவனுக்கு இருந்தது. Next person, third person, we'll see Exodus chapter 3 verse 4. அடுத்த நபர் யாத்திராகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 4 பார்க்கலாம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஆமென். Amen. Here we know it was not a call like Abraham or like Jacob. This is a different call. இங்கே நாம் பார்க்கிறோம் ஆபிரகாமுக்கு அவரை அழைத்தது வேறு விதமாக இருந்தது, யாக்கோபு அழைக்கப்பட்டது வேறு விதமாக இருக்கிறது, இங்கு அழைக்கப்பட்டது வேறு விதமான காரியமாக இருக்கிறது. இந்த கால் எந்த கால்? Getting his attention and also God gave him a task to complete. அவரை பார்க்க வேண்டும், அதே சமயத்தில் அவர் செய்ய வேண்டியது இது என்று அவருக்கு கொடுக்க வேண்டும். God gave him a mission to accomplish. அவருக்காக ஒரு ஊழியத்தை கொடுத்து அந்த ஊழியத்தை முடிக்க வேண்டும் என்று இருந்தார். When God spoke to Moses from the burning bush, he called out Moses. First time Moses hearing God's voice. இங்கு மோசேயை பார்க்கும் பொழுது அந்த எழுகின்ற அந்த புதரில் இருந்து அந்த முட்செடியிலிருந்து தேவன் சொல்ல மோசே மோசே என்று அழைக்கக்கூடியவராய் இருந்தார். God wants Moses to bring the entire Israel nation out of slavery. இங்கு அடிமைத்தனத்தில் இருந்த அந்த இஸ்ரேல் மொத்த எல்லாரையுமே அங்கிருந்து விடுவித்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருக்காக திட்டமாக இருந்தது. This call is different. It's a missionary call. Task to accomplish, something to achieve, something, the mission that he has to move forward by faith. ஆனால் இந்த அழைப்பானது வேறுவித அழைப்பாக இருக்கிறது. இந்த அழைப்பிற்கு பின்பாக பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்ய வேண்டியது இருக்கிறது. அவர் நிவர்த்தி செய்ய வேண்டும், முழுமை அடைவிக்கிற அது செய்ய வேண்டிய காரியம் அவருக்காக நிர்ணயித்திருக்கிறது. See the next person, fourth one. 1 Samuel chapter 3 verses 10 and 11. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் வசனம் 10 11 வரை. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவருடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். Amen. Of course, here God called Samuel's name twice. இங்கு சாமுவேலை 2 முறை அவர் அழைத்திருக்கிறார். It happened after he had called out to him 2 other times.
he couldn't recognize God's call. இரண்டு முறை அது தேவன் அழைத்திருந்தும் இவரால் அதனை புரிந்து கொள்ள முடியவில்லை. But Samuel had mistaken God's voice for that of Eli's. Oh, maybe the priest, my master is calling. சாமுவேல் அந்த ஒரு அழைப்பை அவருடைய எஜமானன் அவர் ஒருவேளை அழைத்திருக்கலாம் என்பதாக தவறாக புரிந்து கொண்டார். And here God was revealing Samuel's calling. I have a great plan. I am about to do something in Israel. நான் இஸ்ரவேல் மக்களுக்காக சிறப்பான காரியங்களை நான் வைத்திருக்கிறேன் என்று சாமுவேலுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழைப்பாக இருந்திருக்கிறது. With Abraham it was clear call. With Jacob it was clear. With Moses the task is clear. For Samuel no idea what God is going to do. No idea about the call. ஆபிரகாமுக்கு அவர் அழைக்கப்பட்டது அழைப்பாக இருக்கிறது. அதே போன்று யாக்கோபு அவர் அழைக்கப்பட்டது அதற்கு தெளிவாக இருந்தது. அதே மாதிரி மோசே அழைக்கும் பொழுது அதற்கான ஒரு சிறப்பான சரியான திட்டம் தெளிவாக இருந்தது. ஆனால் சாமுவேலை அழைக்கும் பொழுது அது என்னவாக இருக்கும் என்பதாக தெளிவாக இல்லை. சம்டைம் நாம கூட அப்புறம் எதுக்கு டிசைபிள் ஆகணும்னு தெரியாம இருப்போம். God என்ன வச்சு என்ன பண்ண போறாரு, வாட் he was என்ன எதுக்காக, வாட் இஸ் தி ரீசன். சில நேரங்கள் நமக்கு கிளியரா இருக்கும். I know why God called me. I am very clear அப்படின்னு சில பேர் இருப்போம். சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும், சில பேருக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், சில பேருக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும், ஆர் மிஷன் இருக்கும், சம்திங் டு அக்கம்ப்ளிஷ். சில பேருக்கு why God called me, why I am in the church, நான் இவ்வளோ நாள் டிசைபிளாக இருக்கேன், why should I or why should I make a decision to follow Christ அப்படி நிறைய நமக்கு கேள்விகள் இருக்கலாம். ஆனால் he was responding to God's call, Samuel. ஆனா இங்க பாக்கும்போது சாமுவேல் தேவனுடைய குரலுக்கு அவர் செவி கொடுக்கிறவரா இருந்தார். And after that if you see throughout first Samuel, if you read, Samuel becomes the mouthpiece of God to the entire Israel nation. நாம் அதுக்கு பிறகு சாமுவேல் புத்தகத்தை நாம் முழு பார்க்கும் பொழுது தேவனுடைய அந்த வாய்ஸ் சொல்லாக சாமுவேல் அந்த முழு இஸ்ரேல் மக்களுக்குமாக இருந்தார். The greatest prophet, the greatest judge, greatest priest and also the one anointer of kings, Samuel. அவர்தான் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடியவராக இருந்தார். அவர்தான் ராஜாக்களை நியமிக்கிற மனிதனாக கூட இருந்தார். And this call you have to just simply trust God and follow. That's all. இந்த அழைப்பானது அவர் தேவன் அழைக்கும் பொழுது அதை புரிந்து கொண்டு அவர் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. Not about past or present, it's about future. அது நடந்து முடிந்த காரியமாக இல்லை, நடக்கிற காரியமாக இல்லை, ஆனால் நடக்க போகிற காரியத்தை குறித்தாக இருந்தது. We don't know what God is going to do. We don't know what God is going to teach or tell, but I'm going to simply trust him and follow his steps. நமக்கு என்ன காரியங்கள் தேவன் என்ன சொல்ல போகிறார் என்று தெரியாது, ஆனால் அவர் என்ன சொன்னாரோ அதை விசுவாசித்து அதை நாம் செய்ய வேண்டியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Let's see the next person. நாம் அடுத்தவரை நாம் பார்க்கலாம். Luke chapter 22 verses 31 and 32. லூக்கா புத்தகம் 22ஆம் அதிகாரம் வசனம் 31 மற்றும் 32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆமென். Amen. Jesus, interesting, conversation with Peter, Simon Peter. So what do you think about this call? இங்கு சீமோன் பேதுரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு வாக்காக இருக்கிறது. இங்கு எப்படிப்பட்ட ஒரு அழைப்பாக இருக்கிறது? What type of call? Is it like Abraham, like Jacob, or like Moses, or like Samuel? So what is this call? இது ஆபிரகாமை போலவா, அழைத்தது போலவா, மோசே போலவா, இல்லை யாக்கோபை போலவா, இல்லை சாமுவேலை போலவா? It is a words of affirmation, appreciation, or task, or encouraging, or asking him to remember the past. So what is this all about? இது அழைக்கப்பட்டதாக, நிறைவேற்ற வேண்டிய காரியமாக, செய்ய வேண்டிய காரியமாகவா, இல்லை நடந்து முடிந்த காரியம் நினைவு பண்ண வேண்டிய ஒரு அழைப்பா, எது போன்ற ஒரு அழைப்பாக இது இருக்கிறது? Alarm, alert, warning, be careful, watch out. If you are weak, you cannot strengthen, you will fall. Get back on track, get back your faith, make sure you strengthen your brothers. இது எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. நீ தயாராக இருக்கிறியா? நடக்க போகிற காரியங்களை குறித்து நீ ஸ்திரமாக இல்லை என்றால் விழுவாய். விழுந்தாலும் எழுந்து நின்று நீ உன்னை ஸ்திரப்படுத்திக் கொண்டு உன்னுடைய சகோதரரை ஸ்திரப்படுத்துவதற்கு உன்னுடைய முயற்சிகளை கொண்டு Because Jesus is very much aware that he is going to deny Jesus 3 times.
இயேசுவுக்கு தெளிவாக தெரியும் 3 முறை இயேசுவை மறுதலிக்க போகிறார் என்று. That's what Jesus said. You know what, Simon, I have prayed for you, Simon, that your faith may not fail. இங்க அவர் சொல்கிறார், உன் விசுவாசம் ஒழிந்து போகாத இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்கிறார். Maybe you would have prayed for Judas also, you know, but here's Jesus giving warning message. Be careful, watch out your steps, make sure get back to your faith. I know you will fall, I know you will feel disgrace, I know you will get hurt, but make sure get back. அவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். நீ நிச்சயமாக நீ விழுவாய், என்ன நடக்கும் தெரியும், இருந்தாலும் நீ உன்னை எச்சரிக்கையோடு நீ அந்த காரியங்களை செய்ய வேண்டும், நீ திரும்ப வரக்கூடியவராய் நீ இருக்க வேண்டும், மீண்டு வர வேண்டும் என்பதாக சொன்னார். This year we had next gen conference, the title is resilience. Even the singles conference we kept the title, the same title. It's called come back, bounce back, don't get stuck. இங்கு வர ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கிறது, இதுதான் ஒற்றுகளுக்கான அந்த கான்ஃபரன்ஸ்க்கு தலைப்பாக இருக்கிறது. நீங்கள் திரும்பி வர வேண்டும், எழும்பி வர வேண்டும் என்பதாக தான் அந்த தலைப்பாக இருக்கிறது. But after, Peter becoming, of course, he just, distracted and he failed. Then he came back. He was strong, came as a strong preacher and preached on the day of Pentecost. 3,000 people were baptized. The first church leader of Jerusalem and the first bishop of the Christian movement. And he kind of became the elder. What an amazing transformation, Peter. ஆனால் பேதுரு பார்க்கும் பொழுது விழுந்தார். அது மாத்திரமல்ல, விழுந்து பிறகாக எழுந்தார். அதற்கு பிறகு தன்னை பலப்படுத்தவராய், தன்னை பலம் வாய்ந்தவராய் மாறினார். அவருடைய பிரசங்கத்திலே ஒரே நேரத்தில் 3000 பேர் மனம் மாறினார்கள். அவர்தான் முதலாவது ஒரு ஸ்தானாதிபதியாக நின்றார். பல கிறிஸ்துவ இதுக்கு ஒரு பிஷப்பாக கூட அவர் இருக்கக்கூடியவராய் கூட இருக்கிறார். Amen. Let's see the sixth person, Luke chapter 10, 41 to 42. நாம் 6வது நபரை பார்ப்போம். லூக்கா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 41 மற்றும் 42. Who are those 5? Abraham, Jacob, Moses, Samuel, Simon Peter. Now let's see the sixth person, Luke chapter 10, 41 to 42. லூக்கா புத்தகம் 10 41 மற்றும் 42. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். Amen. We all heard many times Martha and Mary story, right? நாம் பல நேரங்களில் அதிகப்படியாக நாம மார்த்தாள் மற்றும் மரியா அவர்களுடைய கதை கேட்டிருக்கிறோம். Here we could see one is busy, one is blessed. இங்கு பார்க்கிறோம், ஒருவர் வேலை பலுவாக இருக்கிறார், ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறார். One worked, one worship. ஒருவர் வேலை செய்தார், ஒருவர் ஆராதனை செய்தார். One fretful, one faithful. ஒருவர் தடுமாறக்கூடியவராக இருந்தார், ஒருத்தர் விசுவாசியாக இருந்தாங்க. I know if you see the one person distracted, he was like completely diverted, his priorities and demand and everything changed for her. It's like a complete distraction. இங்கு தடுமாற்றம் ஏற்படும் பொழுது அவர்கள் பார்க்கும் பொழுது செய்கிற காரியங்களை தடுமாறி எல்லா காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியாமல் முழுவதுமாக அதிலிருந்து விலகக்கூடியவர்களாக கூட இருக்கிறார்கள். Overwhelmed, occupied, not given importance to Christ. அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டவர்களாய், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாய், அந்த விசுவாசத்தை குறைந்தவர்களாய் கூட மாறக்கூடும். Here when Jesus called Martha, Martha, Jesus was trying to communicate something to her. இங்கு இயேசு மார்த்தா மார்த்தா என்று ஏதோ ஒரு காரியத்தை அவர்களிடத்தில் பேச விரும்புகிறார். But here actually message is for Martha, but he is actually appreciating Mary and supposed to call Mary, Mary, you have done excellent job. Instead he was just calling Martha because he was communicating something to Martha. இங்கு பார்க்கும் பொழுது மேரி மேரி என்றுதான் அவர் அழைத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது மேரியை பாராட்டி இருக்க வேண்டும். ஆனால் இங்கு அவர் மார்த்தா மார்த்தா என்று அவர்களை அழைத்து அதன் மூலமாக ஏதோ சொல்ல அவருக்கு திணிக்கிறார். What kind of message is this to Martha? மார்த்தாவுக்கு என்ன வகையான செய்தியானது அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? Priority, choose what is right, எது சரியோ அதை தேர்ந்தெடுப்பது. Don't get distracted. Of course, it's a message of instruction, message of hope, message of warning, message of purpose, and yes, opportunity. Of course, this is the right opportunity. Grab this opportunity. Be at the feet of Jesus.
இது அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இயேசுனுடைய காலிலே இருக்க வேண்டும், அவருடைய காரியங்களிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. Of course we'll be distracted. There are many choices in the world, but choose what is right. ஆனால் நம்ம இந்த உலகத்திலே இருக்கும்போது பலவிதமான தடுமாற்றங்கள், நம்முடைய சிந்தனை மாற்றக்கூடிய காரியங்கள் வரும். ஆனாலும் நாம் எதை செய்ய வேண்டுமோ அதிலே தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Martha was frustrated. மார்த்தா பார்க்கும்பொழுது ஒரு பயந்த ஒரு காரியமாக இருந்தாங்க, எரிச்சல் அடைஞ்சவங்களா இருந்தாங்க. But Mary was freshened. She was so fresh at the feet of Jesus. ஆனால் மேரியோ பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய காலடியிலே இருந்து கொண்டார்கள், அவர்கள் தெளிவுள்ளவர்களாக இருந்தார்கள். And 3 times Mary name mentioned in the Bible, all the 3 times she was at the feet of Jesus. Whenever you read about Mary, all 3 times she was mentioned as at the feet of Jesus. இங்கு மேரி அவர்களை பார்க்கும் பொழுது 3 முறை வேதாகமத்திலே மேரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 முறையும் அவர்கள் இயேசுவுடைய காலண்டையில் இருந்தார்கள் என்பதாக தான் வெளிப்படுத்தியிருக்கிறது. And we get distracted about many things and we miss the main, important person, that is Jesus, or the main important, the good thing, sometimes we just miss. நாம் பல நேரங்களிலே பல தடுமாற்றங்கள், பல கவன சிதறல்கள் நம்மிடத்திலே வந்து பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் முக்கியமான நபராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் மறக்கிறவர்களாய் கூட நாம் இருந்திருக்கிறோம். Let's see the final person, Acts chapter 26 verses 13 to 15. கடைசி நபராக அப்போஸ்தலர் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 13 லிருந்து 15 வரை படிப்போம். மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்தில் இருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லோரும் தரையிலே விழுந்த பொழுது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். ஆமென். Amen. Amazing call for Saul. Of course, Saul's witnessing here to, King Agrippa. It's a life witness. He was sharing about his life. இங்கு சவுலே சவுலே என்று சவுல் அவருடைய வாழ்க்கை குறித்து அந்த ஒரு சாட்சியை அக்ரிப்பா ராஜாவுக்கு முன்பாக அதை சாட்சி சொல்கிறார். And what kind of call is this? எவ்வகையான அழைப்பாக இது இருக்கிறது? Is it like same Abraham, Jacob, Moses, Samuel? இது ஆபிரகாம், யாக்கோப், மோசே, சாமுவேல் இவங்கள போன அழைப்பா? Pain, வலி. Okay. Yes. கவலை. சேவைக்காக அழைக்கப்பட்டது. He was doing something against God. அவர் தேவனுக்கு எதிராக சில காரியங்களை செய்து கொண்டிருந்தார். That's what here says, right? அதுதான் நீங்க சொல்லுகிறது அல்லவா? Why do you persecute me? என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? Who's talking? யார் இதை கேட்கிறார்? Jesus saying, you are persecuting me. You are hurting me. It is not good for you. You are persecuting me. You are supposed to walk with me. You are supposed to have a great relationship with me. I died for you and you are persecuting me. நீ என்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறாய், என்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். நீ என்னோடு இருக்க வேண்டும், எனக்கான காரியங்களை செய்ய வேண்டும். ஆனால் மாறாக நீ எதிரான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய். It is hard for you. இது உனக்கு கடினமான ஒன்று. Don't do that. அதை செய்யாதே. That is what, sometimes the way we live, the way we, react, the way we talk, the way we, go away from God, it really hurts God. It really persecutes God. And He's longing to have a great relationship with us. And He died for us. And we are not here to persecute Jesus. We are here to, love and have a great intimate connection with Christ. அதுதான் பல நேரங்களில் நாம் சரியான காரியமாக நடக்காமல் இருக்கிறோம், சரியான காரியங்களை செய்யாமல் இருக்கிறோம். ஆனால் நாம் பார்க்கும் பொழுது நாம் தேவனுக்கான காரியங்களை நாம் செய்யாமல் நாம் எதிரான காரியங்களை செய்யும் பொழுது அவரை நாம் துன்பப்படுத்தக்கூடியவர்களாய், அவரை நாம் காயப்படுத்துகிறாய், அவரை நாம் குற்றப்படுத்துகிற காரியமாக கூட நாம் செய்து கொண்டிருக்கிறோம். So we need to ask ourselves, where do you fit in this, call? Where do you fit? நீங்க நாம் பார்க்க வேண்டும், எதிலே நாம் இங்கு பொருந்தக்கூடியவர்களாய் இருப்போம் என்று. The 7 call இருக்குல்ல, next slide. Of course, Abraham called to an unfailing, faith. இங்கு பார்க்கிறோம் 7 பேரை நாம் பார்த்தோம். ஆபிரகாம் பார்க்கும் பொழுது
மாறாத அந்த விசுவாசம் கொண்டவராயிருக்கிறார். And here Jacob called to face Esau. இங்கு ஈசாவை சந்திப்பதற்காக அழைக்கப்பட்டார். Moses called to follow God, forsake Egypt, and he has a great mission. மோசே எகிப்தை விட்டு தேவனை தொடர வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்டார். Samuel called to flourish forward, and God had a great plan, something he was planning to do. He called Samuel. சாமுவேல் அழைத்தார். சாமுவேல் மூலமாக மிக சிறப்பான காரியங்களை செய்வதற்காக தேவன் திட்டம் கொண்டிருந்தார். அந்த திட்டத்திற்காக அவரை அழைத்தார். Called Simon to fortify, not to faint, not to give up, fight back. இங்கு சீமோன் பார்க்கும்போது விட்டு கொடுத்து விடக்கூடாது, நீ போராட வேண்டும் என்பதற்காக அவரை அழைத்தார். To Saul, he became Paul, the persecutor became a preacher. இங்கு பவுலை அழைத்ததன் மூலமாக துன்பப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்து அவர் போதிக்கிற ஒரு நபராக மாறினார். To Martha, simply stop fretting but start trusting. இங்கு மார்த்தா பார்க்கும்போது இங்கு குறை சொல்லுத காரியங்களை விட்டுவிட்டு அவர் விசுவாசிக்கக்கூடிய காரியமாக மாறுகிறார். And today, of course, we all are here, brothers sisters. இன்று நிச்சயமாக நாம் அனைவருமே இங்கு இருக்கிறோம். How many times God called us? எத்தனை முறை தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? Once, ஒரு முறை, twice, இரண்டு முறை, many times. பல முறை. Every day He is calling us. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை அழைக்கிறார். Through different sources. பல விதமான வழிகளில் உங்களை அழைக்கிறார். Through our family, through our friends, through church, brothers, sisters, through the Bible. There are so many ways God reaching out to us tirelessly. நண்பர்கள் மூலமாக, உற்றார் உறவினர் மூலமாக, சீடர்கள் மூலமாக, குடும்பம் மூலமாக, வெவ்வேறு விதமாக தேவன் நம்மை தொடர்ந்து விடாமல் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். God is seeking our attention to communicate to us significant message. தேவன் நம்மிடத்திலே ஒரு சிறப்பான ஒரு செய்தியை நம்மிடத்தில் கொடுப்பதற்காக நம்மிடத்திலே தொடர்பு கொள்ள அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். God is calling us to a life of new beginnings with Him. அவரோடு நாம் ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை தொடர வேண்டும் என்பதற்காக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். And I believe that, I pray that all of us will understand God's call. நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நாம் அனைவருமே தேவனுடைய இந்த அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று. I just want to want you to prepare at least for next couple of days when you enter 2025. You need to write your journal, how you became disciple, who called you. நமக்கு இன்னும் ஒரு சில நாட்கள், ஒன்று நாட்கள் கூட நீங்க நேரம் எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள், நீங்கள் எவ்வளவு நீங்கள் கடந்து வந்தீர்கள் என்று 2025ஆம் வருடம் நாம் உள்ளே செல்லுவதற்கு முன்பாக அந்த வாழ்க்கையின் பயணத்தை நீங்க நினைவுபடுத்தி பாருங்கள். And do you really believe it is God who called you? நீங்கள் நிச்சயமாக நம்புறீங்களா தேவன் தான் உங்களை அழைத்தார் என்று? We always boast, right? I was part of this ministry. This Ramesh only studied the Bible. Richard only invited me. He only did follow up. Lot of things we boast about, so many things, right? But the core message is God called us. He picked us. We were called, chosen by God. நாம் பல நேரங்களிலே பல காரியத்தை குறித்து நாம் பெருமை பேசுவதா இருக்கிறோம். ரமேஷோட நான் வேதாகம் படித்தேன், ரிச்சர்டு தான் என்னை அழைத்தாரு, இது போன்று பல விஷயங்களை சொல்லி இதுதான் நடந்தது என்று நாம் பெருமையாக நாம் பேச நினைக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆனால் அதற்கு முக்கியமான கருவான விஷயம் கிறிஸ்து தான் நம்மை அழைத்தார். அந்த ஒரு காரியத்தை நாம் அதை நினைவு கொள்ளாமல் இருக்கிறோம். If you read Ephesians 1, Bible says we were chosen even before the creation of the world. வேதாகம் வசனத்தை நாம் பார்க்கும்போது சொல்வது, நீங்கள் தாயின் கருவிலே பிறப்பதற்கு முன்பாகவே, இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாகவே நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ரைட்? ஜீசஸ் அப்ப இந்த உலகத்துக்கு வரவே இல்லை, அதுக்கு முன்னாடியே அப்பவே உலகம் உருவாகிறதுக்கு நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஸோ நான் என்னுடைய ப்ரேயர், என்னுடைய என்கரேஜ்மெண்ட், மேபி சம்டைம் சில்ட்ரன் கூட எங்கள் அப்பா அம்மா வராங்கனாலும் சர்ச்சுக்கு நான் வந்துட்டேன், எங்கள் அப்பா அம்மாவால் நான் டிசைப்பிளாக இருக்கேன், அது ரீசனாக இருக்க முடியாது. ஏன்னா யூ நீட் டு ஃபீல் காட்ஸ் கால். ஐ வாஸ் சோசன் பை காட். எங்கள் அப்பா அம்மாவை சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடியே காட் என்ன சூஸ் பண்ணியிருக்காரு. திங்க் இன் தட் ஆங்கிள். அப்படி யோசிச்சு பார்க்கலாம். இந்த ஜென்ரேஷன் எங்கள் அப்பா அம்மாவுக்கே ஜீசஸ் தெரியாது, அதுக்கு முன்னாடி ஜீசஸ் என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஸோ தென் யூ வில் நோ, அப்போ உங்களுக்கு ஜீசஸ் ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க இந்த பர்பஸ் தெரியும். அப்போ நான் டிசைப்பிளாக என்ன பண்ணணும், அந்த காலுடைய வேல்யூ நமக்கு தெரியும். ஐ ரியலி என்கரேஜ் ஆல் ஆஃப் யூ, காடோடைய காலை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், கிரேட்ஃபுல்லாக இருக்கலாம், எது ரைட்டோ அது செய்கிறவங்களா இருக்கலாம். ரைட்டான ட்ராக்ல இல்லையா, கெட் பேக் ஆன் த ட்ராக், சரியான பாதையில் பயணிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். காட் பிளஸ் யூ.